தர்பூசணி பழம் குறித்து அர்த்தமற்ற அச்சங்களால் தற்போது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலினுடைய பின்னணி என்ன? அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தர்பூசணி பழம் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கோடை காலத்துல வெப்பத்தின் கடுமையை போக்கவும் உடலுக்கு குளிர்ச்சி சேர்க்கவும் தர்பூசணி பழங்கள் சாப்பிடப்படுவதாகவும் சமூக ஊடகங்கள்லையும் பரப்பப்படக்கூடிய உண்மையற்ற செய்திகளால் பொதுமக்களிடம் தர்பூசணி பழம் குறித்த அச்சம் ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கார். இதனால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் வெளியிட்ட வீடியோவால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் விளையும் போது எப்படி இருக்கும், அதன் பின்னர் விற்பனையாகும் போது எப்படி இருக்கும் என்ற விளக்கத்தையும் இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் குறிப்பிட்டிருக்கார். உழவர்களின் தர்பூசணி தோட்டங்களுக்கு சென்று தோட்டக்கலை அதிகாரிகளும் அங்குள்ள பழங்களை ஆய்வு செய்து அவை தரமானவையாக இருப்பதாகவும் அடர்சிவப்பு நிறுவனத்தில் இருந்தால் அச்சமின்றி உண்ணலாம் என்ற விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் தொடர்பாக நிலவும் அர்த்தமற்ற அச்சங்களை போக்கும் வகையில தர்பூசணி பழங்களின் நன்மைகள் குறித்தும் அவற்றின் தன்மை குறித்தும் தமிழக அரசு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் தர்பூசணி உழவர்களை பேரிழப்பிலிருந்து காக்க முடியும் என்றும் அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.